ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு தொகுப்பு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில இருக்க நாங்குநேரி தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. நாங்குநேரி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க 16 முறை சுதந்திரம் பெற்ற திரைப்பட எலெக்ஷன் நடந்திருக்கு. இந்த 16 முறை எலெக்ஷன்ல இந்திய தேசிய காங்கிரஸ் 1952, 1957, 1957, 2067, 2006, 2016, 2021ல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து அதிமுக 1980, 1984, 1991, 2001, 2011ல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து திமுக 1971, 1989லயும் வெற்றி பெற்றிருக்காங்க. சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 1996ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது ஜனதா தள் அப்படிங்கிற கட்சி பார்த்தீங்க அப்படின்னா 1977ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் 16 முறை எலெக்ஷன்கள்ல 7 முறை இந்திய தேசிய காங்கிரஸும், 5 முறை அதிமுகவும், 2 முறை திமுகவும், 1 முறை சிபிஐயும், 1 முறை பாஜகவும் இந்த இடத்துல போட்டிட்டு இருக்காங்க. அதாவது ஜனதா தள் போட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஜனதா தள் வந்து பாஜகவோட அது பேரண்ட்ன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா மதர் பார்ட்டி. ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் ஜனதா தள்னு சொல்லியிருந்தேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாங்குநேரி தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்க்கலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 2016, 2021 பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2016 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில இந்த திமுக கூட்டணியில இருந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, வசந்தகுமார் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 74,932 வாக்குகளும் 43.80% பெற்று இந்த இதுல இருந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, விஜயகுமார் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 55,617 வாக்குகளும் 33.70% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து 3ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சார்ந்த காசி கா காசினி வேந்தன் அப்படிங்கிறவர் போட்டிருக்காரு. சுரேஷ் அலைஸ் காசி வேந்தன் அப்படிங்கிறவர் போட்டிருக்காரு. அவர் 14,000 வாக்குகள் இந்த இடத்துல பெற்றிருக்காரு. 8% வாக்குகள் பெற்றிருக்காரு. இதே மக்கள் நல கூட்டணி சார்பில் தேமுதிக தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க ஜெயபாலன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு 9,446 வாக்குகளும் 5.5% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்குநேரியில மீண்டும் இந்த இடத்துல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ரூபி ஆர் மனோகரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 75,902 வாக்குகளும் 39.70% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, கணேஷ் ராஜா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 59,416 வாக்குகளும் 31.10% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்தது அன்பார்ச்சுனேட்லியா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் 16.70% வாக்குகள் வாங்கி அதிமுக தோல்விக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த இடத்துல வந்து பரமசிவ ஐயப்பன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு அவங்கள தோல்வியடைய வச்சிருக்காரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வீரபாண்டி அப்படிங்கிறவர் 17,654 வாக்குகளும் 9.20% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த இடத்துல 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால அதிமுக மிகப்பெரிய தோல்விய சந்திச்சிருக்கிறாங்க. அடுத்து நாங்குநேரி மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்தரலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, மக்களவைத் தேர்தல்ல நம்ம 2 தேர்தல்கள் பார்த்துட்டு இருக்கோம். 2019, 2024. 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு உண்டான நாடாளுமன்ற தொகுதியா வரும். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, 2019ல இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, ஞானதிரவியம் அப்படிங்கிறவர் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில 91,340 வாக்குகளும் 54.31% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல திமுக மிகப்பெரிய வெற்றியை கம்பேக் 2019ல குடுத்திருக்காங்க மக்களே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக சார்பில பால் மனோஜ் பாண்டியன் தான் போட்டியிருக்காரு. அவர் இப்ப திமுக பக்கம் இருக்காரு. அவர் 52,622 வாக்குகளும் 31.33% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 2ஆம் இடத்துல இருக்காரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, சத்யா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 7,345 வாக்குகளும் 4.25% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்துல இருக்காங்க. 3ஆம் இடத்துல ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ராயப்பன் அப்படிங்கிறவர் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு 2019 தேர்தல்ல இவர் வந்து நம்ம
டிடிவி தினகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தனி ஒரு அமைப்பா வச்சு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா நெறைய பேத்த நிக்க வச்சிருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 தேர்தல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில கடந்த ஆண்டு நடந்த 2024 பொறுத்தளவுக்கு, இந்த இடத்துல மீண்டும் வந்து திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, ராபர்ட் புருஷ் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 81,693 வாக்குகளும் 48.58% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து இந்த இடத்துல 2ஆம் இடத்துல என்டிஏ சார்புல பாஜக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப பாஜக தலைவரா இருக்க நாயனார் நாகேந்திரன் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 58,985 வாக்குகளும் 35.06% பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு வாக்குகளை இங்க பெற்றிருக்காரு மக்களே. அதுவே வந்து தனிச்சு போட்டியிட்ட அதிமுகவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜான்சி ராணி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 14,703 வாக்குகளும் 8.74% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்துல இருக்காங்க. அடுத்து சத்யா அப்படிங்கிறவங்க நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்டு 4ஆம் இடத்துல இருக்காங்க. 12,824 வாக்குகளும் 7.63% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாங்குநேரி தொகுதி 4 தேர்தல்கள் பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக பொறுத்தமட்டில் 2016 33.70%, 2019 31.33%, 2021 31.10%, 2024 8.74% பெற்றிருக்காங்க. இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணிகளோட செயல்பட்டா கண்டிப்பா வெற்றி வந்து அதிமுகவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016 43.80%, 2019 54.31%, 2021 39.70%, 2024 48.58% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகளை வந்து சேகரிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவோட பிளவு திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் கூட்டணியை சேர்த்துக்கிட்டு அவங்க வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2016 கூட இவங்க வெற்றி பெற்றிருக்க வேண்டியது. ஸோ செல்வி ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இல்ல, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக எந்த கட்சியும் இல்லாத காரணத்தினால, ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து வாக்குகளை வாங்கி 133 தொகுதியில தனிச்சு போட்டிட்டு இருந்தாங்க, வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு அது அந்த இந்த கிராஃப் பார்க்குறப்போ, இது ஒரு அரசியல் எப்படி எல்லாம் அரசியல் வந்து இருக்கு அப்படிங்கிறத நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால இதை நான் ஒரு டேட்டா அனலிஸ்டா தான் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா ஒவ்வொரு மக்களோட நிலை எப்படி இருக்கு, ஒவ்வொரு தொகுதியில மக்களோட நிலை எப்படி இருக்கு, யார் யாரை எப்படி சப்போர்ட் பண்றாங்க, யாரு இந்த தலைவரோட செயல்பாடு இந்த இந்த மூல தான் இருக்கும். நம்மளுக்கு நிறைய வந்து இந்த காணொளிகள், திரைப்படங்கள்லாம் நிறைய நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கு. பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து களத்துல போய் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. நம்ம அவங்களோட நிலவரத்தை அவங்களோட டேட்டாஸ்லயே நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவங்க வந்து எப்படி வந்து இந்த இதெல்லாம் பண்றாங்க, அதாவது அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்றாங்க, இந்த தொகுதியில இந்த மக்களுக்கு ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்து ஒரு நியூஸ் தான் மிகப்பெரிய அளவில் பலம் கொடுக்குது. அந்த நியூஸ் தான் மக்களே மாத்துது. ஸோ அந்த வகையில இப்போ நம்ம ப்ராப்பரா தான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில 2016 1.4%, 2019 4.25%, 2021 9.20%, 2024 7.63% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு குறைந்தபட்ச வாக்குகளை வந்து அவங்க அடிக்கடி பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் 2026 எலெக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்து நாங்குநேரி தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். மொத்த வாக்காளர்கள் 2,91,050 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,42,602 ஆண்களும் 1,48,435 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மூன்றாம் பணிந்தவர்கள் 13 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மக்களே. அடுத்து கேட்டகரியில, அதாவது ஏஜ் வைஸ் கேட்டகரியில வாக்காளர்களோட நிலவரங்களை பார்க்கலாம். அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 48,199 ஆண்களும் 50,171 பெண்களும் இந்த இதில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 61,134 ஆண்களும் 63,530 பெண்களும் இந்த இதில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 33,369 ஆண்களும் 34,734 பெண்களும் இந்த இதில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஆண்களோட பெண்கள் அதிகமாக இருக்காங்க, அதை விட யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் பெண்கள் வந்து 18 வயசுலேருந்து 35 வயசுக்கு, அதாவது 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்க பெண்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 28 to 30% இருக்காங்க மக்களே. அதை வந்து அரசியல் கட்சிகளெல்லாம் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்குநேரி தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்களை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடந்த 8 தேர்தல்களில் நாங்குநேரியில் எவ்வளவான வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு தொகுப்பு பார்க்கலாம். அந்த வகையில் 1989 67.80%, 1991 58.50%, 1996 60.40%, 2001 51.90%, 2006 65.70%, 2011 74.80%,
சதவீதமும், 2016ல 71.60%, 2021ல 74.40% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, மிக குறைவான வாக்குகள் பதிவாகிட்டு இருக்கு நாங்குநேரி தொகுதி மக்களே. கண்டிப்பா நீங்க வந்து மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வந்து நீங்க செலுத்துனீங்கன்னா மட்டும் தான், நாங்குநேரில ஒரு நல்ல வேட்பாளர்கள நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். எல்லாருக்கும் வாக்கு செலுத்துங்க. வாக்கு செலுத்தினா தான் நம்மளுக்கு இது என்ன எப்படிங்கிறது தெரியும். கண்டிப்பா வந்து நீங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி, கண்டிப்பா வாக்குகள் செலுத்தணும் மக்களே. கண்டிப்பா நீங்க செலுத்துவீங்கன்னு நம்புறேன். எனக்கு எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஆக மொத்தம் 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்த பொறுத்த அளவுக்கு 73.60% இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். இத கண்டிப்பா நீங்க 100ஆ பண்ணணும் மக்களே. 100ஆ பண்ணி குடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்குநேரி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்தமட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஏன்னா 4 முனை போட்டிங்கிறது நிலவரத்த வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, நாம் தமிழர் தமிழகத்துக்கு பொதுவா வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகம். ஸோ அந்த வகையில அதிமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 32.63%, 69,891 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த தொகுதிய பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்களுக்கு ஒரு குறைவான வாக்குகள் தான் இப்ப வரைக்கும் பெற்றுட்டு இருக்காங்க மக்களே. ஏன்னா 2024ல கூட இந்த தொகுதியில வந்து அந்த அளவுக்கு வாக்குகள் வந்து இவிங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா 48%ங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நயனார் நாகேந்திரன் அவர்களும் 35% தான். இந்த அதிமுக தனிச்சு 8% தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ 43 தான் வருது. ஸோ அவிங்க 48ல இருக்காங்க. அப்படியே அவிங்கள்ட்ட இருந்து தமிழக வெற்றிக் கழகமோ, இல்ல நாம் தமிழர் கட்சியோ, இல்ல அவிங்கள்ட்ட இருந்து ஒரு 6, 5% புடுங்குனாலும், இவிங்கள்ட்ட இருந்து ஒரு 2, 3% கண்டிப்பா வந்து வாக்குகள் சரியும்ல. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இவிங்களுக்கு குறைவான வாக்குகள் இங்க பதிவாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 32.63% வாக்குகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாங்குநேரிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து காங்கிரஸ் கட்சி அதாவது கன்னியாகுமரி பக்கம் இருக்கும் போல இருக்கு. ஸோ கன்னியாகுமரியில வந்து காங்கிரஸ் எப்படி வந்து ஆட்சிய செலுத்திட்டு இருக்காங்களோ, அத வந்து அப்படியே நாங்குநேரி பக்கமும் தொடர விட்டுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா 2 முறையும் அவிங்க தான் ஜெயிச்சிருக்காய்ங்க. அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 38.11% 81,633 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணியில கண்டிப்பா இது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு தான் குடுப்பாங்க. ஸோ காங்கிரஸ் இங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு மகளே. அத வந்து நம்ம வந்து உணரணும். ஏன்னா காங்கிரஸ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில ஏன்னா பிஜேபி எகைன்ஸ்ட் காங்கிரஸ் தான். ஸோ அவிங்க வந்து மேல வந்து எப்படி இருமுனை போட்டி அதிமுக, திமுகவோ அது மாரி அவிங்க பாஜக அண்ட் காங்கிரஸ் அப்படிதான் இருக்காங்க. ஸோ அதனால வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பா வந்து இந்த இடத்துல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு இது ஒரு ஆளுமை இந்த இடத்துல வந்து கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதுல வந்து வசந்த்குமார் அவராவது வசந்தன் கோ அந்த மாரி சம்திங் அவருன்னு நெனைக்கிறேன். ஸோ எனக்கு சரியா தெரியல. அவரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவரே இந்த தொகுதியில நின்னு ஜெயிச்சிருக்காரு மக்களே. கண்டிப்பா வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் 14.18% 30,377 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா, இங்க கொள்கை ரீதியில வந்து நாங்க தனிச்சு தான் போட்டியிடுவோம். எங்களுக்கான வாக்குகள் வந்து நாங்களே பெற்றுப்போம் அப்படிங்கிறத அவர் உறுதியா சொல்லியிருக்க காரணத்தினால, 30,000 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு அவருக்கு கொஞ்சம் சில வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால இத எப்படி பண்ண போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்துல இந்த தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழருக்கு இவ்வளவு வாக்குகள் வந்து கிடைக்க வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்துட்ட தமிழக வெற்றி கழகத்தோட நிலைய பார்க்கலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க 12.74% 27,000 வாக்களுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கட்சி தொடங்கி இந்த 2 வருட காலங்கள்ல வந்து ஒரு திருநெல்வேலி பக்கம் மிகப்பெரிய அளவுல ஃபோக்கஸ்ல குறைச்சிருக்காரு. அவிங்க கம்மியா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது எந்த அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில ஒரு குறைந்தபட்சம் அந்த அந்த கேட்டகரிஸ் ஆஃப் பீப்பிள் வாக்குகள வாங்குறதுக்கு அவர் உறுதியா இருக்காரு. ஸோ அதனால வந்து 12% 13% வாக்குகள் வந்து அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அததான் நம்ம உறுதியா சொல்லணும். ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்குநேரி தொகுதி தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு 2026ல இப்படியெல்லாம் இருந்தா, இந்த முன்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா, 32.63% 69,891 வாக்குகளும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவுக்கு ஒரு குறைந்தபட்சம் வாக்குகள் வந்து போன தடவ விழுந்திருக்க காரணத்தினால, கண்டிப்பா வந்து இந்த தொகுதியில பாஜகவுக்கு ஒரு பவர் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஆக மொத்தத்துல அது என்ன நடக்க போகுது, எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், அதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்கிற காரணத்தினால, கண்டிப்பா 38.11% வாக்குகள் வந்து இந்த இடத்துல வாங்க முடியும். இந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா,
இந்திய தேசிய காங்கிரஸ்க்குன்னு ஒரு நல்ல ஒரு பவர் இருக்கு மக்களே. கண்டிப்பா வந்து அது வந்து கண்டிப்பா அது வந்து அ திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவுல பளு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதிய பொறுத்தமட்டில் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி விகிதம் வந்து அவங்க திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 6 தொகுதிக்கு அவங்க குடுக்குற 30 தொகுதியில 30, 40 தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, 6 தொகுதியில அவிங்க கண்டிப்பா வந்து அவிங்க இடம் பிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, தென்னாட்டு அதாவது கடைக்கோடி மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுல வளர்ந்துட்டு வராங்க இந்த இந்திய தேசிய காங்கிரஸ். அது 2026 தேர்தல்ல எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகப்போது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணிக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலு இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல தனிச்சு போட்டிட்டாங்கன்னா 14.18% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவங்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கூட்டணிகள பற்றி இப்ப வரைக்கும் எங்கேயுமே விவாதிக்காத காரணத்தினால, கண்டிப்பா இத்தன பெர்சன்டேஜ் வாக்குகள் வந்து அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 14.18% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மக்களே. ஸோ அத வச்சு எப்படி பார்த்தாலும் சரி, அதாவது கூட்டணிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க அதிமுக கூட்டணியோட சேர்ந்தாங்கன்னா, அதிமுக வெற்றி பெறும். அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். அதே வந்து திமுகவோட சேர்ந்தாலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும். அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வாக்கு சதவீதங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஸோ சீமான் அவர்களோட கொள்கைப்படி அவர் வந்து எந்த ஒரு கூட்டணி கட்சிகளோடும் நான் இணைய போவதில்ல. எந்த கட்சிகளையும் நானும் அழைக்கலைங்க. நானும் போமாட்டேன் அப்படிங்கிறத வந்து அவர் உறுதிப்பட இப்ப வரைக்கும் தெரிவிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதனால அவரோட நிலைப்பாட்டுல வந்து அவர் உறுதியா இருக்க காரணத்தினால, கண்டிப்பா வந்து அவரு கூட்டணி வைப்பாரா, மாட்டாரா அப்படிங்கிறத விட கூட்டணி வைக்கவே மாட்டார் அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாம். ஏன்னா, அரசியல் கட்சிகள் எப்படி வேணா மாறலாம்னா, அந்த 8 வருஷத்து 10 வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் ஏதோ ஒரு வகையில வந்து மாறி போயிருக்கலாம். பட் ஆனா அவர் எதையுமே பண்ணல. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அந்த கொள்கை பிடிப்புல அதிகமான ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அதனால வந்து அத வந்து நாம் தமிழர் கட்சி பின்பற்றுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம் அது என்ன மாரி நடக்க போகுது, என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு. அடுத்து தமிழகத்துக்கு பொதுவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்த அளவுக்கு, அவிங்க கூட்டணிகள் வந்து ஆல்வேஸ் வெல்கம் அப்படிங்கிற மாரி தான் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து விஜய் அவர்கள முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்கிற எந்த கட்சியா இருந்தாலும் எங்க கூட்டணிக்கு வாங்க. நாங்க உங்களுக்காக எல்லாமே பரிசீலிப்போம். நாங்க கண்டிப்பா வந்து ஏன்னா திமுக வீழ்த்த நீங்க எங்களுக்கு எங்க ஒரு கரம் மட்டும் போதாது. கண்டிப்பா நாற்காலி போல 4 கரம் வேண்டும். ஸோ கண்டிப்பா நீங்க எங்களுக்காக வரணும் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்பட தெரிவித்த காரணத்தினால, கண்டிப்பா வந்து டிவிகேக்கு மிகப்பெரிய அளவுல சப்போர்ட்டர்ஸ் தேவ. ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு போட்டியிட்டா 12.94% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அத வந்து எப்படி வந்து என்ன பண்ண போறாரு விஜய் அவர்கள்? எப்படி வந்து 12.74% வாங்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக பட்சத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வரைக்கும் அவங்க கூட்டணிகள்னு எதுலயுமே அவிங்க பேசப்படல. அதிமுக கூட்டணியோட பேசப்பட்டாங்க. பட் ஆனா வந்து விஜய் அவர்கள் வந்து நான் தனிச்சு தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத உறுதிப்பாடோட இருக்காரு போல இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடைபெறாமயே போயிருக்கு அப்படிங்கிறதுல நம்மளுக்கு தெரியுது. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, தனிச்சு தான் வந்து விஜய் அவர்கள் போட்டியிட விருப்பப்படுவத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஆக மொத்தத்தில அதிமுக கூட்டணியோட இருந்தா மிகப்பெரிய பலு வந்து அதிமுகவுக்கும் இருக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கும் இருக்கு. அத வந்து எப்படி அவர்கள் வந்து என்ன பண்ண போறாரு? அத வந்து எப்படி வந்து ஏத்துக்க போறாரு? அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ அப்படிங்கிற ஒரு தொகுப்புல போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு இன்னும் நெறைய டேட்டாஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து ஒவ்வொன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா, இதெல்லாம் வந்து இந்த தொகுதியில நான் சர்ச் பண்ணி எடுக்கணும்னா உங்களுக்கு நெறையா வந்து டைம் செலவாகும். அத நான் கொண்டாந்து தரேன் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியோட முக்கிய நோக்கம். கண்டிப்பா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. நன்றி. வணக்கம்.